விசிகே எம்எல்ஏ கார் இல்லைன்னு கேட்டதுக்கு நம்ம சிஎம் ஒரு கார் கொடுத்துருக்காரு. டீடைல் எக்ஸ்பிளைன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம விசிகே எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஜோதிமணின்றவர் ஃபினான்ஷியலி வீக்கர் பேக்ரவுண்ட்லேருந்து வரோம். ஸோ அதனால எங்களுக்கு ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களோட ப்ராப்ளமை பார்க்க இந்த சைட்டுக்கு விசிட் பண்ணனாலோ இல்லை சட்டசபைக்கு வரதுக்கு எல்லாத்துக்குமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரோம். ஸோ கஷ்டமாக இருக்குது, ஒரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா 234 எம்எல்ஏஸுக்குமே ஒரு காரு ப்ளஸ் அதுக்கு 75,000 அலவன்சஸ் மாதிரி மந்த்லி இன்க்ளூடிங் ஃபியூல் எக்ஸ்பென்ஸு, மெயின்டெனன்ஸ், அப்புறம் டிரைவரோட சேலரி எல்லாம் சேர்த்து 75,000 ப்ளஸ் ஒரு 25,000 வந்து உங்களோட ஒரு அசிஸ்டண்ட் ஹையர் பண்ணிக்கலாம். பர்சனல் பிஏ மாதிரி செக்ரட்டரி மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 25,000 ரவுண்டாக 1 lakh ப்ளஸ் ஒரு காரு மந்த்லி எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆப்போசிஷன் பார்ட்டியில் என்ன சொல்கிறாங்க? 10,50,000 கோடி கடன் இருக்குது. ஸோ இந்த டைமில் கார் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அஃபிடவிட் சப்மிட் பண்ணுவாங்க, என்கிட்ட இவ்வளோ நெட்ஒர்க் இருக்குது, சொத்து மதிப்பு அப்படின்னு. ஸோ அதில் யார் கார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களோ ஒரு 9 to 10 எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கார் வேணா ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.